இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்திற்காகவும் நீர் எங்களோடு நாள்தோறும் உமது அருளை வெளிப்படுத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், நாங்கள் எவ்வாறு திரு அவையிலே தலைமை பொறுப்பை எடுக்கும் பொழுதும் வழிநடத்தும் பொழுதும் எவ்வாறு பிறரோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்றும், நீர் எவ்வாறு இரக்கம் நிறைந்தவராக இருந்தீரோ அதே போல நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன். நீர் கூறுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தலைமை பொறுப்பை எடுக்கின்ற நபர்கள் எவ்வாறு இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது. நாம் கிறிஸ்துவ நன்னெறி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இறைவா, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்தி நன்னெறியில் வாழ எங்களுக்கு அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே ஒரு விதவை பெண் தன் மகனை இழந்து விடுகிறார். அவர் மீது இரக்கம் கொண்ட இயேசு அவருடைய மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார். இதோ இந்த நிகழ்வின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு மாபெரும் 2 உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். துயரத்தில் வாழ்கிற மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடிச் செல்கிறார். உலகின் பார்வையிலே நடக்க முடியாத செயலை நடத்தி காட்டி ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவிடத்திலே எவ்வாறு ஒரு தலைமை பொறுப்பை வகுக்கின்ற மக்கள் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இரக்கமும் மற்றவர்களை வாழ வைப்பதில் மகிழ்ச்சியும் நாம் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நவீன உலகத்திலே கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் குறைந்தாலும் நாம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உணர்ந்த மக்களாக வாழ இயேசுவிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.